மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிங்க இருக்குன்னு நான் ரொம்ப ஆங்ஸைட்டியோடு கேட்டுக்கிட்டு இருக்கேன். சார் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டிங்களா? 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி கடந்த காலத்தில் எவ்வளவு விதவிதமாக நாங்கள் பார்த்துட்டோம் சார். இப்போ 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துக்கு வந்து சனீஸ்வரர் வர்றார். அது வர்றது நல்லதா சார் அப்படின்னா, 10ல் ஒரு பாவி இருந்தால் ராஜயோகம். அது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாதகத்தில் எல்லா அடிப்படை விதிகளும் இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. ஆக உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து சனீஸ்வரர் வர்றது தொழில் மாற்றம், வருமான மாற்றம், வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க புதிய தொழில் அமையும், புதிய பார்ட்னர்ஷிப் அமையும். ஏன் உங்களுக்கு இது வரைக்கும் கடன் சொல்லிட்டு போனவங்க அந்த கடனை கொடுத்துட்டு புதிய தொழில் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க, ஒரு ஐடியா கொடுப்பாங்க. வேலை செய்கிறவங்களுக்கு உன்னை தான் ஏன் தேடிட்டு இருந்தேன், எங்கே போயிட்டு நீ, உன் ஃபோன் நம்பர் கூட எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன் முகவரி கிடைக்கும். அந்த முகவரி கிடைக்கும்போது புதிய ஸ்தான பலம் கிடைக்கும். அதுதான் இந்த 10ஆம் இடத்து உள்ள சனீஸ்வரர். உங்கள் முகவரி அட்ரஸை கொடுக்கக்கூடியவர். அதே நேரத்தில் உங்களுக்கு இது வரைக்கும் பாக்கியங்கள் எனக்கு எதுவுமே கிடைக்கல சார், கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எல்லாமே விரயம் விரயம் விரயம், உடம்பு சரியில்லை, படாத பாடுபட்டேன். உங்கள் தாயினுடைய உடல்நிலையில் நீங்கள் அக்கறை செலுத்தணும். மருத்துவ செலவு நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன மருந்து கொடுத்தா சரியாக போயிடும். அதுக்காக நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர் இப்படின்னு எதுனா சான்ஸ் வந்ததுன்னா தாராளமாக கடந்த 3 வருஷம் பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். வேறு என்னங்க, இந்த சனீஸ்வரர் உங்களுக்கு அள்ளி தரப்போகிறார், நிச்சயமாக கிள்ளி தரமாட்டார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.